குட் மார்னிங் பிள்ளைகள். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சரி, இதுல பாருங்க, முதலாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பலாச்சியன் மலைத்தொடர். அப்பலாச்சியன் மலைத்தொடர் இதுகிட்ட இருக்குது. அப்பலாச்சியன் மலைத்தொடர். சரி சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எட்னா எரிமலை. இதுல இருக்கிறது எட்னா எரிமலை. சரி சார். எட்னா எரிமலை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காப்பன் எரிகுடா. காப்பன் எரிகுடா. சரி சார். அடுத்தது தித்திகா ஏரி. தித்திகா ஏரி. சரி சார். அடுத்தது குக் தொடுகடல். இதுல இருக்கிறது குக் தொடுகடல். சரி. அடுத்தது குறையில் நீரோட்டம். சார், குறையில் நீரோட்டம் குளிர் நீரோட்டம் தானே? இந்த குறையில் நீரோட்டம் பிள்ளைகள் சார், அது கம்சட்கா குடா கிட்ட இருந்து ஜப்பான் நோக்கி வராதா? பாருங்க, அதான் ஒயாசிய நீரோட்டம். பாருங்க, ஓகே ஓகே ஓகே. இது வந்து குறை நீரோட்டம் இதுகிட்ட வருமே. இங்க இங்க இருந்து வரும் குளி நீரோட்டம். சரிதானே? ஓகே ஓகே சார். ஓகே. குறையில் நீரோட்டம். அடுத்தது வெண்கடல். வெண்கடல். சரி சார். அடுத்தது கொங்கோ நதி. கொங்கோ நதி.
சரி சார். அடுத்தது உக்ரைன் நாட்டினுடைய தலைநகரம் கியூ நகரம். கியூ நகரம். சரி சார். அடுத்தது இரும்பு தாதுவினை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடு இந்தியா. சரிதானே? இந்தியாவை கடிப்பீங்க புள்ள. சார் சொல்லுங்க. பொயாசி நீரோட்டம் எங்க இருக்குது? ஒயாசிய நீரோட்டம் தான். மற்றது அந்த குடா நீரோட்டம் பண்ணுவாங்களா? சாரி, குறைல் நீரோட்டம். அதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க, ஒயாசிய நீரோட்டம் அல்லது குறைல் நீரோட்டம் என்று. 2024 COP29 எங்க நடந்தது? என்னண்டு விட 2024 ஆண்டு COP29 எங்க நடந்தது? 2024 ஆசர்பைஜான்ல. ஆர்சபஜான். ஓ, அது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர்சபஜான் இல்லையா? சார் ஓ, நவம்பர் 12, 11 நடந்தேன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். சொல்லுங்க. ஸ்பாட் எனும் தொலையுணர்வு செய்யுமதியை கொண்டுள்ள நாடு எது சார்? எது விலங்கையில? ஸ்பாட் எனும் தொலையுணர்வு செய்மதியை கொண்டுள்ள நாடு. பிரான்ஸ் தானே சார் ஸ்பாட் செய்மதி? பார்த்து சொல்றேனே. ஓகே சார். இந்த ஸ்பொட் செய்மதி வந்து பிள்ளைகள் பிரான்ஸ்லயும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும் இருக்குது. சரிதானே? ஆனா அதிகமாக கொண்டிருக்கிற நாடு பிரான்ஸ் தானே. சரியா பிள்ளை? ஓகே சார். வந்துட்டு இலங்கையில வந்துகிட்டு SLT 99 வலையமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டாக கருதப்படுவது எது சார்? விலங்குகளை SLT 99 வலையமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டாக கருதப்படுவது? உருவாக்கப்பட்ட ஆண்டு பிள்ளைகள் 1999, நடைமுறைப்படுத்தப்பட்டது 2000ஆம் ஆண்டு. சரி சார். சரிதானே? ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. 2022, 23ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்கிற வினாக்கள் தான் இப்ப பார்க்க வேணும். அப்படித்தானே பிள்ளைகள்? ஓகே. பாருங்க, உலகின் ஏதாவது 4 பாலைவனங்களை பெயரிடுக. உலகில் இருக்கிற ஏதாவது 4 பாலைவனங்கள் என்னென்ன சொல்லலாம்? உங்களுக்கு விருப்பமான சஹாரா ஏதாவது பாலைவனங்கள், பாலைவனம், அட்டகாமா, பட்டகோனியா, நமீபியா, கோபி, கரிசோலா, தார், இப்படி ஏதாவது கலகரி, கலகாரி, ஏதாவது 4 பாலைவனங்களை பெயரிட்டீங்கன்றால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும். பாலைவன பகுதியில் நீரினால் உருவாக்கப்படும் 3 நில உருவங்களை சுருக்கமாக விவரிக்குக. எது வரப்பது? பாலைவன பிரதேசங்கள்ல நீரினால் உருவாக்கப்படுகின்ற 3 பிரதான நில உருவம் என்னென்ன சொல்லலாங்க? நீரேரி பள்ளங்கள், வாடி, தேயா இல்லையா, சரிவு சமதளம், வண்டல் விசிறிகள், இதுகள் எல்லாமே வந்து இந்த பாலைவன பிரதேசங்களில நீரினால் உருவாக்கப்படுகிற நில உருவங்களாக வந்து விவரிக்கப்படுகிறது. அடுத்தது, பாலைவன பிரதேசத்தில் காற்றின் செயற்பாட்டினால் உருவாக்கப்படும் 2 அரித்த நில உருவங்களை உருவாக்கத்தினை வரைபடங்களின் உதவியுடன் விளக்குக. என்னென்ன சொல்லலாம்? யாடாங்கு, யாடாங்கு, பாறை, காளான் வடிவப்பாறை, பீடை கிடைத்த நீவு, தளத்தடை குன்றுகள், இதுகள் ஏதாவது நீங்க 2 நில உருவங்களை சொல்லி அதுக்குரிய வரைபடங்களை சொல்லி விளக்கி எழுதினீங்க என்றால் உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும்.
இப்போ 6 புள்ளிகள் எப்படி உங்களுக்கு வழங்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2 புள்ளிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வரைவிலக்கணங்களுக்கு 2 புள்ளிகள் 3 புள்ளிகளும் நீங்கள் வரைகின்ற படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 புள்ளிகளும், சாரி, நீங்கள் வரைகின்ற வரைபடத்துக்கு 1 புள்ளிகளும் என்ற அடிப்படையில் வந்து மொத்தம் 3 என்ற அடிப்படையில் வந்து 6 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்தது, பாலைவன பகுதிகளில் காற்றின் செயற்பாட்டினால் உருவாகும் படிதலுக்குரிய 2 நில உருவங்களின் உருவாக்கத்தினை வரைபடங்களின் உதவியுடன் விளக்குக. என்னன்னு சொல்லலாம்? நட்சத்திர மனைக்குன்று இறையுறு மணக்குன்று, நட்சத்திர மணக்குன்று, நடுக்கு மணக்குன்று, குறுக்கு மணக்குன்று, புச்ச மணக்குன்று, இப்படி எக்கச்சக்கமான மணக்குன்று இருக்குது. சரிதானே? அந்த மணல் குன்றுகள் 3 ஏதாவது 2 சொல்லி அதுக்குரிய வரைவிலக்கணம் எழுதி விளக்கி எழுதினீங்க என்று சொல்லி படங்களையும் வரைஞ்சிங்க என்று சொன்னால் உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா பிள்ளையே? சார் அலைவுகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னண்டு அலைவுகளை வரைவிலக்கணம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அலைவுகள். ஓகே, இப்ப வழியா பாருங்க. பாலைவன பிரதேசங்களில் காற்றினுடைய படிதல் செயற்பாட்டின் காரணமாக காற்றின் போக்குக்கு இணங்க மணல் குன்றுகளானது ஒரு அலைவடிவினை போன்றதாக பதிவு செய்யப்பட்டு காணப்படுகின்ற நில உருவங்களே அலைவுகள் என அழைக்கப்படுகிறது. சரிதான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலை போன்ற தன்மைகளால் வந்து இப்படி இருக்கும். இப்படி அலைகளாக அந்த பாலைவன பிரதேசங்களால் வந்து இருக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து அலைவுகள் என்று சொல்லுவோம். சரிதானே? பாலைவன பிரதேசங்கள் இப்படி அலைகளாக வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் அதை சொல்லுவோம் வந்து அலைவுகள் என்று சொல்லுவோம். சரிதானே? சொல்லுங்க. யாடாங்குக்கும் பீடை கிடைத்தினவுக்கு என்ன சார் வித்தியாசம்? இப்ப ஜாடாங்கு என்று சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தம்பி, ஒரு கரடு முரடு தன்மைகள் கொண்டதாக வந்து உருவாக்கப்படும். ஆனா பீடை கிடை திணிவுகள் ஒரு தொடர் பாறைகளாக வந்து இருக்கும். இதான் பீடை கிடை திணிவுக்கும் ஜாடாங்குக்கும் வித்தியாசம். சரிதானே? இது ஜாடாங்கன்றது ஒரு குறுகிய நிலப்பகுதிகளாக இருக்கும், ஒரு கரடு முரடு தன்மையாக இருக்கும். ஆனா பீடை கிடை திணிவுன்றது ஒரு நீண்ட பாறைகளாக வன்மை அரிக்கப்பட்டு கொண்டு வரும். அதைத்தான் நாங்க பீடை கிடை திணிவுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? நேர்கோட்டு தொடர்பாறைனா சார்? அதுதான் அந்த நேர்கோட்டு தொடர்பாறைனா என்னன்னு சொல்றது, நீண்ட தூரத்துக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அந்த பாறைகள். அதைத்தான் தொடுகோட்டுக்குரிய பாறைகள், நெடுகோட்டுக்குரிய பாறைகள்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப கன தூரத்துக்கு அந்த பாறைகள் வந்து நீளமாக இருக்கும். சரியா தம்பி? ஓகே சார். ஓகே, சார், கேளுங்க. வண்டல் விசிறி எப்படி வரைகிறது? போன கிளாஸ்ல சொன்னான் போல இல்லைக்கா? ஓகே, இப்படியே நாங்க மலைகளை கேறுவீங்க, கேறி இதுல இருந்து வார மாதிரி இதுல வரைவீங்க. சரிதானே? இதுல வந்து படிக்கிற மாதிரி கேறி இதுக்கு ப்ரௌன் கலர் அடிச்சு காட்டினீங்கன்னா சரி. ப்ரௌன் கலர் அடிச்சு காட்டினீங்கன்னா சரி. சரிதானே? இது வந்து மலைகளாக இருக்கும், இது வந்து வண்டல் விசிறி என்று சொல்லி எழுதி காட்டினீங்கன்னா சரி. சரியா பிள்ளை? சரி சார். ஓகே. அந்த படம் குறிக்கிறதுல தீவுகள் என்ன கலர்? தீவுகள் வந்து பிள்ளை கிரீன் கலர். சரிதானே? நாடுகள் கருப்பின. நாடுகள் கருப்பு. அபிசா சார் தலைநகரம் பிங்க் கலர்லையா சார்? என்ன பிங்க் கலரா? இங்க வந்து பிங்க் கலர் என்று உண்டு, இங்கே பயன்படுத்தப்படுறதில்லை. நகரங்கள் குறிக்கின்ற பொழுது ரெட் கலர் தான் பயன்படுத்த வேணும், சிவப்பு கலரெல்லாம் குறிக்க வேணும். உங்களுக்கு அங்கே பிழைகள் போட மாட்டாங்க, உங்களுக்கு அரைப்புள்ளி தான் போடுவாங்க. இப்போ ஒரு புள்ளிக்கு பதிலாக நீங்கள் கலர்கள் குறியீடுகள் எல்லாம் பயன்படுத்தாம விட்டீங்கன்னா உங்களுக்கு அரைப்புள்ளிகள் தான் வழங்கப்படும். சரிதானே? சார், சொல்லுங்க. மலை இடுக்கு வரைஞ்சு காட்டுங்க சார். சரி, மலை இடுக்கு இப்ப எங்களுக்கு தெரிய வேணும். இப்படி வரைஞ்சி இப்படி வரைவீங்க. சரிதானே? இதுதான் அந்த மலை இடுக்குன்னு சொல்லுவோம். சில மெல்லிய ஒடுக்கமான பள்ளமாக இருக்கும், இதைத்தான் நாங்க மலை இடுக்கு என்று சொல்லி சொல்லுவோம். சரி தம்பி? ஓகே சார். சார், மெல்லிய ஒடுக்கமான ஒரு ஆழமான தன்மை கொண்டதாக இருக்கும். கேளுங்க பிள்ளை. பஜாடா எப்படி வரைகிறது? பஜாடா என்று சொன்னால் வந்து பாத்தீங்கன்னா அது உப்பு ஏரிகள் இல்லையா? இப்ப உதாரணமாக இப்படி வரைவீங்க, வரைந்து இதுக்குள்ள சின்ன 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 ப்ரௌன் கலர்ல புள்ளி வச்சு காட்டினீங்களா சரி. சரிதானே? புள்ளி வச்சு லைட்டா நீல கலர் அடிங்க, மெல்லிசாக ஒரு நீல கலர் அடிச்சு காட்டுங்க. கேளுங்க, சொல்லுங்க. சார், பஜாடான்றது வந்து வண்டல் விசிறி சார். இப்ப சில இடங்கள்ல பிள்ளைகள் இந்த பஜாடான்றத வண்டல் விசிறி என்று சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பிளேயாக்கும் சொல்றாங்க.
சரிதானே? நீங்க பஜாடான்னு சொல்லும்போது நீங்க பெரும்பாலும் பண்டல் விசிறிய கொடுக்குற நல்ல பிளேயாக்கு நீங்க இப்படி உப்பு ஏரிகளை வரைஞ்சிங்கன்னா சரி. சரிதானே? ஓகே சார் சார். ஓகே. இது வந்து பிளேயான்னு சொல்லுவோம். அது பிளேயா அல்லது உப்பு ஏரிகள். சொல்லுங்க. வண்டல் விசிறி பல சேர்ந்து தானே பஜாட உருவாரு. இல்ல அப்படியாண்டு இல்ல. அப்படி பண்டல் விசிறுகள் நிறைய சேர்ந்து பஜாடா உருவாகிறது அப்படியாண்டு இல்ல. பஜாடா அல்லது பகாடானு பண்டல் விசிறினுடைய மறுபேர் தான் அந்த பஜாடா அல்லது பகாடான்னு சொல்லுவாங்க. சில நாடுகள் அப்படி சொல்றாங்க. அப்படியாண்டு இல்லை, நிறைய சேர்ந்து உருவாகிறதுன்ற இல்லை. சரிதானே? சரி சார். ஓகே ஓகே. அடுத்தது 2023ஆம் ஆண்டு கூறிய பேப்பர்கள்ல வந்திருக்கிற வினா பாருங்க. இதுல உங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஓடும் நீருக்குரிய ஒரு படத்தொண்ட போட்டு இவங்கள்ட்ட கேள்வி கேட்டுருக்காங்க குறுக்கு பக்க பறவை போட்டுட்டு. மேலே உள்ள படத்தில் ஏ பி மற்றும் சியினால் குறித்து காட்டப்பட்டுள்ள நிலைகளை பெயரிடுக. ஏயில என்ன நிலைகள் வரும்? இளமை பருவம். இளமை பருவம். பியில முதிர்ச்சி பருவம். முதிர்ச்சி பருவம். சியில முதுமை முதுமை பருவமாக இருக்கும். இளமை பருவம், முதிர்ச்சி பருவம், முதுமை பருவமாக இருக்கும். நிலைகள் ஏபிசி ஒவ்வொன்றிலும் இடம்பெறுகின்ற ஆற்றினது செயற்பாட்டின் இயல்புகளை தனித்தனியே சுருக்கமாக விளக்குக. இளமை பருவத்தில் என்ன இயல்புகள் விளையல் இருக்கும்? நிலைக்குத்தன்மைகள் அதிகமாக இருக்கும். நீரினுடைய வேகங்கள் அதிகமாக இருக்கும். நீரினுடைய கனவளவு குறைவாக இருக்கும். சாய்வுத்தன்மைகள் அதிகமாக இருக்கும். நிலைக்குத்து சுரண்டல் அதிகமாக இருக்கும். இல்லை அறுத்த நில உருவங்கள் அதிகமாக உருவாக்கப்படும். இப்படி என்று சொல்லி நீங்க இளமை பருவத்துக்கு எழுதுவீங்க. இதை நான் ஹேண்ட் நோட்ல வடிவா தந்திருக்கிறேன். போய் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் முதிர்ச்சி பருவத்துல. சமவெளி பருவங்களில் படிதல் தன்மைகள் அதிகமாக இருக்கும். ஆற்றினுடைய பருமன் அதிகரிக்கும். ஆற்றினுடைய வேகம் படிப்படியாக குறைவடைந்து கொண்டு போகும். இப்படியான தன்மைகளை முதுமை பருவத்துல கொடுத்து எழுதுவீங்க. சரிதானே? அது வந்து முதிர்ச்சி பருவம். விளங்கல தம்பி? சரி, 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓம் 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 ஓம். அப்ப இப்படி ஒரு வரியில கொடுத்தா சரியா வருமா சார்? இல்ல கொஞ்சம் விளக்கி எழுத வேணும். ஒரு கொஞ்சமா விளக்கி எழுத வேணும். இப்ப இது வந்து 2 புள்ளி, இது வந்து 2 புள்ளி, இது வந்து 2 புள்ளி. உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி எழுதணும். இப்ப பாருங்க, நான் இளமை பருவத்துக்கு எழுதுறேன் பாருங்க. இளமை பருவங்களில் ஆற்றினுடைய அளவு வந்து மிகவும் குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தினால் அத்தகைய ஆறானது வேகமாக ஓடிச் செல்லும் பொழுது அங்கு நிலைக்குத்து சுரண்டல்கள் மிக அதிகமாகவே காணப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் எழுதுவீங்க. இத்தகைய இளமை பருவத்தில் ஆறானது வேகமாக வருவதன் காரணமாக சாய்வுத்தன்மையும் இத்தகைய பகுதிகளில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இத்தகைய சாய்வின் போக்குக்கிணங்க இத்தகைய இளமை பருவங்களில் அதிகளவான அரித்தல் சார் நில உருவங்களில் தோற்றுவிக்கப்படுவதனை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. அடுத்த எழுதுவீங்க. இளமை பருவத்தில் நிலைக்குத்து சுரண்டல் அதிகமாக இருப்பதன் காரணமாக இப்பாறை பகுதிகளில் பல்வேறுபட்ட நில உருவங்கள் உருவாகின்றது. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீவடிவ பள்ளத்தாக்குகள், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீவடிவ பள்ளத்தாக்குகள், அடுத்தது பிணையல் சுவடுகள், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்கிறோம் விரைவோட்ட ஆற்று பகுதிகள், நீர்வீழ்ச்சிகள், இப்படியான பல்வேறு விதமான நில உருவங்கள் இந்த இளமை பருவத்தில் தோற்றுவிக்கப்படுவதனை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. அப்படின்னு சொல்லி ஒன்னோடையும் விலைக்கு எழுதுவீங்க. சரிதானே? ஓகே சார். ஓகே. இல்லாட்டி நீங்க ஒரு பாயிண்டாகவும் கொடுத்து வந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அங்கே புள்ளிகள் குறைக்க மாட்டாங்க. அடுத்தது மேலே 3 ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு நில உருவங்களிலும் ஆற்றில் செயற்பாட்டினால் உருவாக்கப்படும் ஒவ்வொரு நில உருவத்தினையும் பொருத்தமான வரைபடங்களுடன் விவரிக்குக. அப்ப இளமை பருவத்தில் உண்டு, முதிர்ச்சி பருவத்தில் உண்டு, முதுமை பருவத்தில் உண்டு நில உருவங்கள் கூறினீங்கன்னா உங்களுக்கு அங்கே புள்ளிகள் விளங்குவாங்க. இளமை பருவத்தில் எது வரைய போறீங்க? நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி, பானைக்குழிகள், அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீவடிவ பள்ளத்தாக்குகள் இதான் எழுதுவீங்க. முதிர்ச்சி பருவத்துல ஆற்று ஓங்கல்கள் இப்படி எழுதுவீங்க. முதுமையில கலிமுகங்கள், இதுல ஏதாவது உண்டு. ஓகே, இதுல ஏதாவது ஒன்று எழுதுவீங்க. சரிதானே? அடுத்தது கேளுங்க. ஆற்று ஓங்கல்ற படம் வரைஞ்சு காட்டுங்கல்ல. இப்ப எங்களுக்கு தெரியும் ஆற்று ஓங்கல் என்றது ஆறு வந்து என்ன செய்யும் சொல்லி சொன்னால் வெட்டி ஓடும். சரிதானே? வெட்டி ஓடுறதால உருவாக்கப்படுறதா எங்களுக்கு ஆற்று ஓங்கல். இதைத்தான் நாங்கள் அந்த ஆற்று ஓங்கல் என்று சொல்லுவோம். நீர் வந்து வேகமாக வாரதா வந்து 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 இந்த பகுதி அப்படி அரிக்கப்பட்ட ஒரு குடைவுத்தன்மையாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் ஆற்று ஓங்கல்கள் என்று சொல்லுவோம். சரிதானே? இப்படி இருக்கிற பகுதிகளை தான்
நாங்க ஆற்று ஊங்கல்னு சொல்லி சொல்றது. சரிதானே? சரி சொல்லுங்க. பனியரத்தேரி வந்து முதிர்ச்சி நில உருவம் உண்டு தானே. ஆஹ் மு- ஓ, முதிர்ச்சி நிற உருவம் தான். ஆனால் நீங்க ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், பனியறுத்தது ஏரிய முதிர்ச்சி நில உருவத்துக்காக கொடுங்க. ஆனா சில இடங்கள்ல முதுமைக்கையும் தருவாங்க. அப்படி முதுமைக்குள்ள வந்தா நீங்க அதை முதுமைக்குள்ளேயும் எடுக்க வேணும், அந்த எம்சிக்யூ பகுதிகளை வச்சுக்கொண்டு. சரியாவில்லை? ஏனென்றால் ஓகே சார். எங்களுக்கு மியாந்தரினுடைய ஒரு கட்டமாக தான் எது உருவாகிறது, இந்த பனியறுத்தொரு ஏரி ஒன்று உருவாகிறது. அதில் சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் குழப்பம். ஆனால் இந்த 2023ஆம் ஆண்டு எழுதினவங்களுக்கு அதை வந்து பெருசாக மென்ஷன் பண்ண இல்லை. ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் கையில் கொடுக்க இல்லை. இவங்க புது கல்வியாக இதில் அறிமுகப்படுத்தியிருந்தவங்க. அப்போ அதால் இந்த ஆண்டுக்கு பிறகு வர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பிழை போடுவாங்க. இந்த வச்சில் எழுதின பிள்ளைகளுக்கு பிழை போட இல்லை. சரிதானே? இதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் மாறி மாறி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை தான் போடுவாங்க. ஏன்னா இது இந்த வயசில் திருத்துவாங்க. ஒவ்வொரு ஸ்கீம் வரும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் திருத்தி கொண்டு வருவாங்க பிள்ளைகள். அப்படி திருத்தி கொண்டு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் டீச்சர் ஆகணும், அதை அப்டேட் பண்ணி உங்களுக்கு மாற்றிக்கொள்ள வேணும். நீங்கள் பழைய விஷயங்களே இருந்து கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பிள்ளைகள் வரும். முதல் நாடுகளை குறிக்கும் போது சொன்னவங்க அப்படின்னு சொன்னால் புள்ளி வச்சு நீங்கள் அம்புக்குறியால் குறித்து காட்டினா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும் சொல்லி சொன்னவங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்லியிருக்காங்கடா, நீங்கள் அப்படி குறிச்சிங்கன்னா உங்களுக்கு புள்ளிகளை போட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிற விளங்குதா? ஓம் ஓ சார். சார். ஓகே. ஆம் சார். அடுத்தது வந்து பாருங்க, 2024ஆம் ஆண்டு இலங்கையில் அடிக்கடி நிலச்சரிவுகள் இடம்பெறும் 4 மாவட்டங்களை பெயரிடுக. எதை சொல்லலாம்? இலங்கையில் அடிக்கடி நிலச்சரிவுகள் பதுளை, இடம்பெறுகின்ற 4 மாவட்டங்கள். பதுளை, பதுளை, யாழ், கம்பகா, கண்டி, பதுளை, நுவரெலியா, கண்டி, மாத்தளை, இப்படியான மாத்தளை. பகுதிகளை நீங்க சொன்னீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அங்க 2 புள்ளிகள் வழங்கப்படும். நிலச்சரிவுகளின் 2 வகைகளினை பொருத்தமான வரைபடங்களுடன் விளக்குக. என்னென்ன நிலச்சரிவினுடைய வகை இருக்குது? நில சேர்மணிகள், வழுக்கு, சரிந்து நிலவழுக்குகை, விழுதல், சரிதல், ஊறுதல், இல்லையா, உருளுதல். இந்த இதுல ஏதாவது ஒன்று சொல்லி நீங்க அதுக்கேற்ற மாதிரி விளக்குனீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும். நீங்க 3 விளக்குனீங்கன்றால் ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகளின் படி 6 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது இலங்கையில் நிலச்சரிவுக்கான சொல்லுங்க. இந்த நிலச்சரிவில் 2 வகைங்கள மெதுவாக இடம்பெறும் நிலச்சரிவு, வேகமாக இடம்பெறும் நிலச்சரிவுன்னு சொல்லி தானே சார் கொடுக்கணும். இல்ல இல்ல, நீங்க அப்படியெல்லாம் எழுத வேணாம். அது நீங்க நிலச்சரிவுகளை டிரெக்டாகவே நீங்க விலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா சரி. சரியா நுகா? சரி. ஓகே. கொஞ்சம் நீங்க அப்படி வரைபடம் எழுதுனீங்கன்னா காலம் வரைஞ்சு நேரம் வீண்பிரியமாய் கொண்டு இருக்கும். சரிதானே? சார், வரைபடம் கொஞ்சம் வரைஞ்சு காட்டுங்க. என்னண்டு? வரைபடம் கொஞ்சம் வரைஞ்சு காட்டுங்க. சரி. இந்த சரிந்து விழுதல், உருண்டு விழுதல், வீழ்தல் என்று சொல்லி எங்களுக்கு பிரதான, இப்ப இது உங்களுக்கு வராது பெரும்பாலும். சரி, இந்த நில உருவங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊறுதல். ஊறுதல் என்றது மிக மெதுவாக நடைபெறுகிற ஒரு செயல்முறையாக வந்து இருக்கும். சரிதானே? இப்ப இதுல இருந்து சின்ன சின்ன பரப்பொருட்கள் ஊறுற தன்மைகளை காட்டுவீங்க. இது வந்து சின்ன சின்ன பரப்பொருட்களாக இருக்கும். மெதுமயமாக உருண்டு வருகிற தன்மைகளை வந்து இது பிரதிநிதித்துவப்படுத்தும். சரிதானே? மெதுவாக உருண்டு வருகிற நில உருவங்களாக வந்திருக்கும். இப்படி எழுதுனீங்க என்றால் அது வந்து உருளுதல் என்று சொல்லுவீங்க. சரிந்து விழுதல் என்று சொன்னால் பெரிய பெரிய பகுதிகளாக அப்படி வந்து சரிந்து கொண்டு விடுற தன்மைகளாக இருக்கும். சரிந்து விழுதல் என்றால் இப்படி இருக்கும். இதுல இந்த பகுதிகள் அப்படியே சரிந்து கொண்டு வந்து அப்படியே கீழே விழுகின்ற நிலைப்பாடுகள் வந்து இருக்கும். சரிதானே? இது வந்து அப்படியே கீழே வந்து விழுகின்ற நிலப்பாடுகளாக இருக்கும் என்று சொன்னால் இதை நாங்கள் சரிந்து விழுதல் சொல்லுவோம். அப்ப இந்த பகுதி அப்படியே என்ன செஞ்சு கொண்டு வரும், அப்படியே சரிந்து கொண்டு விழுகிற தன்மைகளாக வந்து இருக்கும். இப்படி இருக்கும் என்றால் நாங்கள் அதை சரிந்து விழுதல் என்று சொல்லுவோம். இதை நீங்க கீறும்போது அவ்வளவு அக்குரேட்டா கீறணும் இல்லை, நீங்க அந்த பருப்பொருட்கள் வார தன்மைகளை மட்டும் எடுத்து காட்டுறீங்கன்னா சரி. சரியாவில்லை? சரி சார். இதுகளுக்கெல்லாம் பிள்ளை நீங்க மினக்கட்டு இருந்து நில உருவங்கள் ஒருக்கா கீறி கீறி பார்க்க வேணும். சும்மா இருக்காம என்ன செய்யணும்னா உங்களோட ப்ராக்டிக்கல் தான் பிள்ளைகள். நீங்க கூட என்ன செய்யணும்னா நில உருவங்களை கீறி கீறி பார்க்க வேணும். அந்த கீறி கீறி நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா நிறைய நில உருவங்கள் உங்களுக்கு டச்சில் வரும். இல்லாட்டி உங்களுக்கு அது மறந்து போகக்கூடிய நிலைப்பாடுகள் தான் இருக்கும். அடுத்தது இலங்கையில் நிலச்சரிவுக்கு காரணமான பிரதான பகுதிக காரணிகள் 2 உதாரணங்களோடு விளக்கு. என்ன சொல்லலாம்? செறிவான மலை வீழ்ச்சி, சாய்வான அதிகளவான மலைவீழ்ச்சி, சாய்வு பகுதிகள், சாய்வு பிரதேசங்களில் இருக்கின்ற தாவரங்கள் அளிக்கப்படுகின்றமை, இல்லையா? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிமின்னல் செயல்முறைகள், இதுகள் எல்லாம் இந்த நிலச்சரிவினை துரிதப்படுத்துகின்ற பிரதான பகுதிய காரணிகளாக இருக்கும். அடுத்தது சொல்லுங்க.
இதுக்கு முன்னுள்ள ஆண்டுல 4வது கேள்வியில கேட்டிருக்கிறேன் சார். அந்த மக்களுக்கு பயன்படுகின்ற முறை என்று. அது வந்து நில உருவங்களை வச்சுதானா நாம் எழுதணும்? இல்ல அந்த நீரினுடைய செயல்முறைகளை வச்சு எழுதுக்கோங்க. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வளமான மண் கிடைக்கப்பெறுகின்றமை, குடிநீருக்கு கிடைக்கப்பெறுகின்றமை, போக்குவரத்துக்கு உதவி செய்கின்றமை, இல்லையா பயிற்சிகளினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்கின்றமை, வளங்களை அதிகமாக பெற்றுத் தருகின்றமை, மணல் அகலவுக்கு உதவி செய்கிறமை, இப்படியான விஷயங்களை தமிச்சு கொண்டு எழுதுவீங்க 4வதுக்கு. ஓகே சார். அதுக்கு தலைப்பு கொடுக்கணுமா சார்? இல்ல நீங்க மணல் பொது அகலம். இல்ல நீங்க பாயிண்ட் எழுதி கொண்டு வந்தீங்கன்னா சரிதானே. ஓகே சார். இலங்கையில் நிலச்சரிவின் நிகழ்வினை இழிவளவாக்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் 3 ஆராய்க. என்னென்ன சொல்லலாம்? காடழிப்பு வந்து தடை செய்யணும். வேற மூடு படைகளை மூடு படைகளை வந்து இல்லாமல் அளிக்கிறது, அதிகளவான மேய்ச்சல்களை கட்டுப்படுத்துறது, சாய்வான பிரதேசங்களிலிருந்து மக்களை வந்து வெளியேற்றுறது, இதுகளுக்கு நாங்க நிலச்சரிவினை இழிவளவாக்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? ஓம் சார். ஓகே. இன்றைக்கு பிள்ளைகள் உங்களுக்கு 1/2 hour தான் எடுப்பேன். என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற விஷயமா இருக்கிறதால உங்களுக்கு மற்ற விஷயங்களை நாளைய கிளாஸ்லேருந்து பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? அடுத்தது வானிலை காலநிலை சார்ந்த விஷயங்கள். இப்போ நாளைய கிளாஸில் வரும்போது காலநிலை வானிலை சார்ந்த விஷயங்களை படித்து கொண்டு வாங்க. அடுத்து என்னென்னு சொல்லி சொன்னால் நாளைய கிளாஸில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாங்கள் இடவிளக்கப்படங்கள் பார்ப்போம். சரிதானே? நிறைய பிள்ளைகள் இடவிளக்கப்படங்கள் கஷ்டம் எடுத்து அவதிப்பட்டு கொண்டு இருக்குதுகள். எத்தனையாவது இடவிளக்கப்படம் கடைசியா பார்த்து நாங்க 48ஆ மட்டக்களப்பு பார்த்தோம் சார். சரி, நம்ம அதுக்கு பிறகு அங்கால வருகின்ற உங்களுக்கு 4-5 இடவிளக்கப்படங்கள் நான் இன்றைக்கு உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ஓகே சார்.